எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kilakarai Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் பயன்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம டெய்லி கூட்டினாலும் கட்டிலுக்கு அடியில் வார்ட்ரோபுக்கு கீழேலாம் குப்பை சேர்ந்துட்டு இருக்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு DIY தான் பண்ண போகிறோம். வேக்யூம் கிளீனரோட கூட எடுக்க முடியாது. இதை எப்படி ஈஸியாக எடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது 2 ஸ்டிக்ஸும் ஒரு ஸ்ட்ராவும். இந்த ஸ்டிக்ஸ் நான் ஓல்டு ப்ரூம்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்தது. இப்போ இதை சுற்றுறதுக்கு செலோ டேப் தேவைப்படும். ஸோ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 2 ஸ்டிக்கையும் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் செய்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கோட கீழே உள்ள பகுதியையும் இன்னொரு ஸ்டிக்கோட மேலே உள்ள பகுதியையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் க்ளூவை போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கிடலாம், இல்லைனா த்ரெட்டை வச்சு சுற்றுறதா இருந்தாலும் சுற்றிக்கிடலாம். பட் அதை விட இந்த மாதிரி செலோ டேப் போடும்போது இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் டேப்பு தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல இந்த மாதிரி டேப் போட்டு சுற்றிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ண இந்த 2 ஸ்டிக்கும் நகராமல் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 ஸ்டிக்கையும் நல்லா ஒட்டியாச்சு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஸ்டிக்கோட மேல் பகுதியில் நம்ம ஸ்ட்ராவை அட்டாச் பண்ணிக்கிடலாம். இப்போ இதையுமே சேம் அதே மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கிடலாம். என்கிட்ட ஸ்டிக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி இன்னொரு ஸ்டிக்கை அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுவே உங்கள்கிட்ட கொஞ்சம் லீனான பெரிய ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஒல்லியான ராட் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம எடுக்கிற ஸ்டிக்கு நல்லா ஒல்லியாக இருக்கணும், பட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் கட்டிலுக்கு அடியில் உள்ள குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லி கூட்டுவோம், ஆனால் குப்பை நமக்கு தெரியாமையே ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சோஃபா, காட், அப்புறம் வார்ட்ரோபுக்கு கீழேலாம் நிறைய கேப் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக ப்ரூமை வச்சே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இப்போது வர்ற ஹைட்ராலிக் காட், அப்புறம் ஃபுல் கவர் சோஃபா இதுலலாம் குப்பையை ஈஸியாக எடுக்க முடியாது. ஸோ அந்த காட்டையெல்லாம் நம்ம நகட்டி வச்சுட்டு எடுக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்ட்ராவையும் ஸ்டிக்கோடு சேர்த்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒரு சிசரை எடுத்துகிட்டு ஸ்ட்ராவோட மேற்பகுதியிலேருந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, நான் கட் பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்ட்ராவில் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணும்போது ஒரு சின்ன மவுத் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய குப்பையை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குப்பையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா இது சேஃபாக ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆயிரும். ஸோ இது எப்போ நமக்கு தெரியும்னா, நம்ம எப்போ காட்டை மூவ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ தான் தெரியும் இவ்வளோ குப்பை நம்ம வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த குப்பை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ஒட்டடை அடிக்கும்போது அதில் வர தூசு, அப்புறம் நம்ம கோமிங் பண்ணும்போது வர ஹேர் ஃபால், குழந்தைங்க சாப்பிட்டுட்டு போகிற சாக்லேட் பேப்பர், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி குப்பையாக ஃபார்ம் ஆகுது. ஒன்ஸ் நம்ம ஃபேன் போடும்போது அது அப்படியே உள்ளே தள்ளிட்டு போயிடும், திரும்ப அதனால் வெளியே வர முடியாது. இப்போது இந்த ஃபார்ம் ஆன குப்பையை வெளியே கொண்டு வர்றதுக்கான DIY நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது எங்கள் வீட்டு காட்டை வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எவ்வளோ குப்பை வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு கீழே ரொம்ப சின்னதாக தான் கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்புக்குள்ளே பெரிய ஸ்டிக்கோ இல்லைனா ப்ரூமோ உள்ளே போக முடியாது. ஸோ அதனால தான் நான் ஒல்லியான ஸ்டிக் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக உள்ள இந்த கேப்பில் ப்ரூமை வச்சு குப்பையை எடுக்க முடியாது. பாருங்கள், இதை வச்சு நான் எப்படி ஈஸியாக எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. வேக்யூம் கிளீனர் கூட இதுக்குள்ளே போகாது. பட் நம்ம வெளியில் வச்சு எடுத்தோன்னா இந்த அளவுக்கு குப்பையை எடுத்துகிட்டு வருமானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பாருங்கள், இது நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நான் காட்டு சென்டரில் போட்டிருக்கிறதுனால எனக்கு 3 சைடும் கேப் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்து கம்மியாக உள்ள ஸ்டிக்கை தான் எடுத்திருக்கேன். சில பேர் வாலை ஒட்டினாப்பில் காட் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் பெரிய ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும். நான் எதுக்கு ஸ்ட்ராவை கட் பண்ணேன்னா, ஹேர், டஸ்ட் எல்லாமே பால் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணண்டா அது ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் சும்மா விட்டிங்கண்டா அது அந்தளவுக்கு வராது. பாருங்கள், இந்தளவு குப்பை சேர்ந்துருக்கு. இது எல்லாமே நமக்கே தெரியாமல் சேர்ந்த குப்பை. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் சேர்ந்துருக்க குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வாஷ் பேசினை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் நம்ம பாத்ரூமில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன்று தான். இது எப்போ தெரியும்னா, எப்போ தண்ணி ஸ்லோவாக ட்ரைன் ஆகுதோ அப்போ தான் நமக்கு தெரியும் ஏதோ சம் பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாஷ் பேசினை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அதே ஸ்ட்ரா அண்ட் ஸ்டிக்கை எடுத்திருக்கேன்.
இதை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ்குள்ளே விட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் நம்ம இந்த மாதிரி விட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளேயுமே வந்து ஹேர் பேப்பர்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடையே நீங்கள் கிச்சன் சிங்க்குக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்டவ்வில் இருந்து டஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து வாட்டர் ட்ரைன் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு. நம்ம ஸ்டவ்வை கட் பண்ணாமல் சும்மா விட்டோம்னா அது எந்த டஸ்ட்டையுமே எடுத்துகிட்டு வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடணும். அப்போ தான் தூசியை ஈஸியாக எடுக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மெத்தடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாத்ரூம் ஷவரில் வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஷவரோட ஹெட்டை மட்டும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஷவரை யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைனா ப்ளம்பரை கூப்பிட்டு காசை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போது இதோட மவுத் பகுதியை பாருங்கள், இந்த இடத்த ஒரு பின்னை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிடலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா தண்ணியில் உள்ள உப்புக்காரை வந்து இந்த சீவில் படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா இது க்ளீன் ஆயிரும். இப்போது இதை தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இதில் படிஞ்சிருக்கக்கூடிய உப்பு எல்லாமே வந்து கலண்டுரும். இப்போது இந்த மவுத் பகுதியை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கக்கூடிய இந்த கண் பகுதியையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கண்ணில் வந்து அங்கங்கே அடைப்பு இருக்குது. ஸோ இதையும் வந்து இந்த பின்னை வச்சே வந்து நம்ம குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே அடைப்புகள் இருந்துச்சுன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கேயும் எதுக்கு பிளாக்கேஜ் வருதுன்னா சேம் அதே உப்புக்கரை தான் ரீசன். ஸோ இதே மாதிரியே டாய்லெட் ஹோஸ்லேயும் வந்து அடைப்பு இருக்கும். ஸோ அதையும் பின்னை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுட்டிங்கன்னா நார்மல் ஆயிரும். அப்புறமா வாஷிங் மிஷினில் வாட்டர் இன்லெட் அந்த பாதிலையும் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கும் இதே ரீசன் தான். அதையும் நீங்கள் கலட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டினீங்கன்னா நல்ல வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் டேங்கை வந்து க்ளீனாக வச்சுக்கிடணும். பாசி படிஞ்சிடாமல் பார்த்துக்கிடணும். அப்போ தான் நம்ம பொருட்களை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து அடைப்புலாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஹெட்டை வந்து நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது ஆமை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதுலேயும் வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் தான் இருக்குது. இதை வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது இதில் படிஞ்சிருக்கக்கூடிய டஸ்ட்டும் வந்து க்ளீன் ஆயிடும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கரெக்டாக உங்கள் பொருளை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு நான் ஷவரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததை விட ஷவரில் தண்ணி ஃபாஸ்ட்டாகவே வருது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் பொருளை நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. இது தெரியாதவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.